வரவேற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் வழங்கப்படும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு ச. முரசொலி ஐயா அவர்களை கல்லூரி முதல்வர் சார்பாகவும் பேராசிரியர்கள் சார்பாகவும் மாணவ செல்வங்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். அஞ்சாமை எளியோருக்கு கொடுத்து உதவும் ஈகை அறிவு ஊக்கம் என்றும் 4 குறைவில்லா செல்வங்களை பெற்று இருப்பதே இயல்பாகும். அத்தகைய இயல்பை கொண்ட நமது திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு துரை சந்திரசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் தலைமை தாங்கும் எமது கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா சு. ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அரசு தொழிற்பயிற்சியினுடைய முதல்வர் தொழிற்பயிற்சி மையத்தினுடைய முதல்வர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதல்வர் ஐயா அவர்களையும் மாணவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எமது கல்லூரி மாணவர்களையும் பேராசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்களை கல்லூரியின் சார்பாக பேராசிரியர் சார்பாக மாணவர்கள் சார்பாக அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு அனைவருக்கும் உரிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய விலையில்லா மடிக்கணினி வழங்கும் இந்த இணைய நிகழ்விற்கு வருகை தந்து எங்களை எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் அன்பு சகோதரர் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு துரை சந்திரசேகரன் ஐயா அவர்களே, இந்த இணைய நிகழ்விற்கு வருகை தந்து எங்களை எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு அண்ணன் நகராட்சி துணைத் தலைவர் நாகராஜன் ஐயா அவர்களே, தமிழிசை மன்றத்தினுடைய பொதுச் செயலர் தியாகபுரத்தினுடைய துணை பொதுச் செயலர் அன்பிற்குரிய அண்ணன் டி.கே. ரவி அண்ணன் அவர்களே, தொழிற்பயிற்சி மையத்தினுடைய முதல்வர் அவர்களே, இசைக்கல்லூரியினுடைய முதல்வர் அன்பிற்குரிய சகோதரர் கோவிந்தராஜன் ஐயா அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த இனிய நிகழ்வை மாணவ செல்வங்களுக்கு பயன்பாட்டுக்குரிய 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பயன்பாட்டுக்குரிய மடிக்கணினிகளை வழங்கி மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஊக்கசக்தியை அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டுள்ளது. இப்போ தற்போது 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய இந்த அடுத்த கட்ட நிகழ்வையும் தமிழ்நாடு அரசால் மேற்கொண்டு சிறப்புற இந்த நிகழ்வு செய்யப்பட்டு இன்று அதற்கான 2ஆம் கட்ட மடிக்கணினி வழங்கும் விழா தான் சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய நிகழ்வை ஏன் இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, மாணவ செல்வங்கள் கல்வி அறிவிலே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநிலத்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு இதை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் மாணவ செல்வங்கள் இந்த கணினி அறிவியல் துறையிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த செயல் திட்டம் வகுக்கப்பட்டு இன்று மாணவ செல்வங்களுக்கு தம்முடைய 5 ஆண்டு காலத்துக்குள்ள மாணவ செல்வங்களுக்கு இந்த திட்டத்தினை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கசக்தியாக இந்த திராவிட மாடல் அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. மாணவ செல்வங்கள் முழுமையாக இந்த திட்டத்தினை பயன்பெற்ற புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அனைத்து வகையான திட்டங்களின் மூலம் முழுமையாக நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருக்கக்கூடிய நம்முடைய திருவையாறு அரசு கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய பயனானது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அண்ணன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த தருணத்திலே கல்லூரியின் சார்பாக என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நம்மளுடைய ஈசியா அவர்களுக்கு நம் கல்லூரி முதல்வர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள்.
நம்மளுடைய திருவையாறு சிறப்பு செய்வார்கள். அனைவருக்கும் நன்றி. நம்ம பிரின்சிபல் காலை வழக்கம் இப்போ 12 1 மணி ஆக போகுது. காலையில் நம்ம பூண்டி கல்லூரியில் இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த மடிக்கணினி வழங்குகிற அந்த திட்டத்தை நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எல்லா மாவட்டத்துக்குள்ளிலும் தேர்தல் தேதி அறிவிப்பு முன்பாக இதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா ஆண்டுக்கும் கொடுத்துருக்கோம். அதில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 6 7 கல்லூரிகள் இன்றைக்கு ஒரே நேரத்தில் கொடுத்துறதா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி, தஞ்சாவூர் ITI, தஞ்சாவூர் புத்தக நேச்சர், நல்லம் பாலிடெக்னிக் இது 4 கொடுத்துருப்பேன். நான் பூண்டி நம்முடைய திருவையாறு அரசர் கல்லூரி, அதே போல் நம்முடைய செங்கிப்பட்டி பொறியியல் கல்லூரியில் நான் கொடுத்துறேன்னு சொல்லி இன்றைக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் கொடுக்கணுன்றதுக்காக அந்த பயணத்தை நாங்கள் மாற்றி வைத்துக் கொண்டோம். இந்த நல்ல நிகழ்வுக்கு நம்முடைய தலைமை ஏற்றிருக்கிற நம்ம அரசர் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற நகராட்சி துணைத் தலைவர் அவர்களே, தமிழிசை மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, ரவி அவர்களே, நம்முடைய அரசு தொழிற்பயிற்சி கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, வருகை வந்த மாணவர்களும் அனைவருக்கும் என்னுடைய முதற்க சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ருக்மணி அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கின்ற உதவி பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களே, அனைவருக்கும் முதற்க என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நிகழ்ச்சியில் நீங்கள் பேசியதை கேட்டிருக்க கூடும். யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நம்முடைய வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. நம்முடைய மாண்புக்கும் முதலமைச்சர் எங்கே போனாலும் சொல்கிற ஒரே பாயிண்ட், திராவிட மாடல் அரசு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய முக்கிய நோக்கம். அதில் குறிப்பாக மருத்துவமும் கல்வியும் இந்த அரசினுடைய 2 கண்களாக நான் பார்க்கிறேன். அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அது ஒன்றிய அரசு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும், நிதி நெருக்கடி கொடுத்தாலும் இந்த துறை செவனே செயல்பட என்னுடைய தமிழ்நாடு அரசு எல்லா வகையிலும் உதவி செய்யணும்னு குறிப்பிட்டார். பார்த்தீங்கன்னா போன பட்ஜெட் வந்து 2 லட்சம் கோடி மொத்த அரசுடைய எல்லா துறை 36 துறைகள் இருக்கின்றன. எல்லா துறைக்கும் நிதி ஒதுப்பாங்க. அது முதலமைச்சர் தலைமையில் நிதித்துறை செயலாளர், நிதியமைச்சர், அப்படியே நம்முடைய தலைவர் செயலாளர், இப்போதான் AS டீம் உட்காந்து இந்த டிபார்ட்மெண்ட் இதில் கவனம் செலுத்தணும், இதில் தெளிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு துறைக்காக ஒதுக்கீடு செய்வார். அப்படி ஒதுக்கின்ற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் 33,000 கோடி வேற தமிழ்நாடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அரசு. அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர். அது என்ன காரணம்னா, நாற்றங்கால் போல இது வந்து வளர்ந்து வருகின்ற மாணவ மாணவியர்கள் கல்வி அறிவில் எல்லா நிலையும் உயர்வதற்கு அடிப்படை பள்ளிக்கல்வி. அந்த பள்ளிக்கல்வியை செவனே நடத்த வேண்டும் என்பதற்காக தான் 33,000 கோடி. டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 35 டிபார்ட்மெண்ட்டில் நம்பர் 1 பள்ளிக்கல்வித்துறை. அப்புறம் வரிசையாக இருக்குது வேளாண்மை துறை, அதெல்லாம் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அதெல்லாம் இருக்குது. அதுலேயும் உயர்கல்வித்துறைக்கு என்று கல்லூரிகள் அமைப்பதற்கு, பேராசிரியர்கள் நியமிப்பதற்கு, அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு, அவருடைய கட்டடங்கள்லாம் கட்டுவதற்கு அதுலேயும் கிட்டத்தட்ட 20,000 கோடி ஒதுக்கி கிட்டத்தட்ட மொத்த பட்ஜெட்டில் 2 லட்சம் கோடின்னா 50 லட்சம் கோடி பணம் கல்விக்கென்று நம்ம செலவு பண்ணுறோம். அதுக்கு இது வந்து அப்போ கூட முதலமைச்சருக்கு அதிகாரிகள் சொன்னார், இப்போ கொஞ்சம் அதை குறைச்சி மற்ற துறைகளில் கவனம் செலுத்தலாம், தேர்தல் வரப்போகுது, சாலை போடணும், லைட்டு போடணும், உள்ளாட்சிக்கு இவ்வளோ வளர்த்துக்கணும்னு சொன்ன பொழுது நான் முதலமைச்சர் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த இதில் வந்து எந்த தெய்வம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் புதிதாக இந்தியாவில் உலகத்தில் எங்கே வேணாலும் சொல்லலாம், எங்கேயும் இல்லாதோட காலை உணவு திட்டம். அது வந்து யாரும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லலை. முதலமைச்சருக்காக போகிறப்ப பள்ளிக்கூடத்தில் ஒரு சர்வே எடுக்க சொன்னார். ஒரு டீம் வந்து நமக்கே தெரியாது, ஆரம்ப பள்ளிகள் எங்கெங்கே இருக்கோ கிராமத்தில் அந்த பள்ளிகளில் போய் ஸ்டூடெண்ட்ஸை கணக்கில் என்னான்னு சொல்லு, தமிழை சொல்லு, திருக்குறளை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த சர்வே எடுத்தாங்க. சர்வே எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து முதலமைச்சர் கேட்டிருந்தார், காலையில் சாப்பிட்டு வந்தாங்களான்னு ஒரு கேள்வி கேளுங்க. கிட்டத்தட்ட 70% பிள்ளைங்க காலையில் சாப்பிடாம தான் பள்ளிக்கு வந்திருக்கிற உண்மை. நான் முதலமைச்சர்கிட்ட அந்த டீம் வந்து எக்ஸ்பர்ட் டீம் வந்து 70% கிராம பகுதியில் உணவே காலையில் இல்லாமல் உணவு சாப்பிடாம பேரண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் மதிய உணவு தான் அவங்க சாப்பிட்றாங்க.
சோர்வா பிள்ளைங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தான். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தருமபுரி, தஞ்சாவூரில் எந்த சப்ஜெக்டில் குறைஞ்ச பார்த்தீங்கன்னா சில நம்ம மாவட்டத்தில் சயின்ஸில் எல்லாருமே வீக்காக இருந்தாங்க, சில மாவட்டத்தில் மேத்ஸில் இருந்தாங்க. அதையும் முதலமைச்சர் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எடுத்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அந்த காலை உணவு திட்டம் என்ன பண்ணலாம்னு அதிகாரிகள் போட்டு எவ்வளோ நிதி இருக்கிறது, அதில் மிச்சம் சேவிங்ஸில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லி தான் காலை உணவு திட்டத்தை அறிவிக்கணும். அறிவித்தா அதை செம்மையாக செயல்படுத்தணும்னு சொல்லி காலை உணவு திட்டத்தை முதல்ல அரசு பள்ளியில் தொடங்கினாரு. அப்புறம் காலப்போக்கில் எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க. தனியார் பள்ளிகள், உதவி பெறும் பள்ளிகள், எல்லா பள்ளிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக 16 லட்சம் குழந்தைகள் காலையில் உணவு சாப்பிட்றது பள்ளிக்கூடத்தில் மிக அற்புதமாக டைம் டேபிள் போட்டாங்க. இன்னும் உணவு தான் இருக்கணும், இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும், இவ்வளோ நல்லா சமைக்கணும்னு சொல்லி அது மிக சிறப்பாக நான் பல பள்ளிகளுக்கு போயிருக்கேன், காலையில் செக் பண்ணியிருக்கேன். மிக சிறப்பாக தன்னார்வத்தோடு அந்த பணியாற்றுகிற சம்பளம் கூட கம்மி தான், 1000 ரூபா 4000 ரூபா தான் சம்பளம். கிராமப்புறத்தில் அந்த சேவதி குழு மூலமாக நான் முதலமைச்சர் கட்சிக்காரங்க அது எதாவது போட்டு கெடுத்துறாங்கப்பா, அதை வந்து சேவதி குழுக்கு கொடுங்கன்னு சொல்லி அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு காலை உணவு திட்டத்தை மிக சிறப்பாக பல மாநில அமைச்சர்கள் வெளி மாநில அமைச்சர்கள் வந்து பாராட்டியிருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ட்ராப் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி 5வது வரையும் படிப்பாங்க கிராமத்தில், 6வது சேர மாட்டான், 6வது சேர்ந்து 8வது வரையும் வந்தால் 8வது வரை நிப்பாட்டு, அப்புறம் 10th நிப்பாட்டு, அப்புறம் என் பிள்ளைய வயசுக்கு வந்துச்சு, அதெல்லாம் சரியாக வராது, நான் எப்படியாவது கல்யாணம் பண்ண 2 வருஷம் வீட்டில் இருக்கட்டும், டிகிரிலாம் வேணாம்னு சொல்கிறேன். பல பெற்றோர்கள் கிராமத்தில் இருக்காங்க. அதையெல்லாம் பண்ணி தஞ்சை மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பெரும் முயற்சி, ட்ராப் அவுட்டை 636 பேர் தான் 10th+2 பாஸ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு சேராதவங்க 636 பேர் தான் தஞ்சாவூர் ஒழுங்கிருந்த 8 தொகுதியில் மிகப்பெரிய சிறப்பாக அதை என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தார்கள். இந்த 636 பேர் வேற ஒரு நான் நீட்டுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இந்த வேறு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறேன், பட் எனக்கு சேரக்கூடாதுன்னு நோக்கம் இல்லைன்னு சொல்லி மிகப்பெரிய புரட்சி வந்து 10,608 பேர் +2 பாஸ் பண்ணாங்க. அதில் 600 பேரை தவிர பாக்கி அத்தனை பேர் ஏதோ ஒரு கல்வி உயர்கல்விக்கு இன்றைக்கு சேர்ந்துருக்கிறார்கள். ஒரு நல்ல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3000 பேர் 4000 பேர் காலேஜுக்கு போக மாட்டாங்க, அந்த காலேஜ் படிப்பை நிறுத்தி விடார்கள். அதெல்லாம் இல்லாமல் இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் எதுன்னா கல்வியில் நம்முடைய தமிழ்நாடு என்பது சர்வேல நான் சொல்லலை, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சர்வே எடுத்தாங்க. இந்தியா பூரா உயர்கல்வியில் எவ்வளோ சதவீதம், பள்ளிக்கல்வியில் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு புது கல்விக்கு 2020 போட்டு அதை நம்ம ஏற்றுக்கல. அப்போ வந்து எந்தெந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி சர்வே எடுத்ததில் மிகப்பெரிய உண்மையான அதிர்ச்சி. ஒன்றிய அரசு அது பாராட்ட மனசு இல்லைன்னாலும் பார்லிமெண்ட்டில் சொல்லிட்டாங்க உண்மையை. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, உயர்கல்வி 27, இந்தியாவினுடைய சராசரி 27.12 இந்தியா பூரா எல்லா மாநிலத்தையும் சேர்த்து. அதை பார்லிமெண்ட்டில் படிக்கிற கல்வித்துறை அமைச்சர் வந்து பிரதான படிக்கிறார். இந்த மாதிரி எங்கள் இந்தியாவில் வந்து 27% உயர்கல்வி படிக்கிறாங்க, பல மாநிலங்களில் உயர்கல்விக்கு போகிறதில்லை, அதை ஊக்குவித்து அதை அதிகப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்து அரசுக்கு இருக்குது. அது 2030 தான் அது நடைமுறைப்படுத்த முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு இவ்வளோ 1000 கோடி செலவு பண்ணணும், கல்லூரி உண்டாக்கணும், இது பல்கலைக்கழகம் இல்லாத பகுதிகளில் உருவாக்கணும்னு சொல்லி இந்தியா பூரா நாங்கள் சர்வே எடுத்துருக்கோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலை பார்லிமெண்ட்டில் வாசிச்சிருக்காரு. ஒவ்வொரு இந்தியாவோட சதவீதம் 27.21ன்னா அதேமாரி ஒவ்வொரு மாநிலமாக தான் வாசித்தார், அவர் பார்லிமெண்ட்டில் வாசிக்கிறார். அப்போ தமிழ்நாடு சொல்கிறார், தமிழ்நாடு 51.27 படித்தார். அது வந்து மறக்க முடியல, அது இருக்குது. அது படிக்கும்போது இவங்க 50% இந்தியா வர்றதுக்கு 2030 எய்ம் பண்ணி அதுக்கு செலவு 1000 கோடி இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம், அதுவும் தஞ்சாவூரில் பிறந்திருக்கோம். நம்மளோட நிலை என்னன்னா இப்போதே 52% தாண்டி போயிட்டுருக்கோம். உயர்கல்வியில் இன்னும் எதிர்காலத்தில் நம்ம 2030 இந்தியா 50 வரும்போது நிச்சயமாக தமிழ்நாடு 80 தொடும் என்பது உண்மை. பல பேர் படிச்சிருக்கிறார்கள். முதலமைச்சர் வந்து ஒரு அருமையான வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை, நாம் முதல்வர் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் முதல் பெண்களுக்கு தான் அவர் ஆரம்பித்தார். பல கல்லூரிகளில் ஏன் நாங்கள் பையன்கள்லாம் படிக்கக்கூடாதா, ஏன் முதலமைச்சர் எங்களை ஸ்டூடெண்ட்ஸை விட்டாருன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் தமிழ் புதல்வன் ஒரு தனியாக பெயர் வச்சு அதை அறிவித்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியில், அரசு உதவி பெறும் கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதம் 1000 ரூபா போகுது. அதே போல் பெண்களுக்கு போகுது. அதே போல் நம்முடைய அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க,
இப்போ போடல உலகம் உங்கள் கையில்னு லேப்டாப் கொடுக்கறதுக்கு அவர் கொடுத்த முதலமைச்சர் கொடுத்த அந்த செலக்ட் பண்ண தலைப்பு உலகம் உங்களுக்கு எழுது உண்மை. உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் தெரியறது அந்த லேப்டாப்பில் இருக்கு. ஒரு ஆசிரியர் பேராசிரியரை பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்த ஒவ்வொரு மாணவர் கையிலும் ஒவ்வொரு மாணவி கையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் லேப்டாப்பு 50,000 ரூபா போடுவாங்க. 45,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஹோல்சேலில் 20 லட்சம் வாங்குறப்ப 5,000 ரூபா அந்த கம்பெனிக்காரங்க தள்ளிக்கிட்டான். அது தள்ளிக்கிட்டு 40,000-45,000 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறாருன்னா அது வெறும் பொருளாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு பேராசிரியரை கையில் பிடிச்சி கொடுத்தாங்க. வீட்டில் உங்களோட இருக்கிற மாதிரி அது லேப்டாப் நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். கெட்ட விஷயத்துக்கு நிறைய பயன்படுத்தலாம், நல்ல விஷயத்துக்கு அதை விட கூடுதலாக பயன்படலாம். நீங்கள் நல்ல விஷயத்தை தயவு செய்து எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு உங்கள் பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்க்கின்றவர்கள் இந்த லேப்டாப்பை பயன்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எனி டவுட்டு எந்த சப்ஜெக்டில் வேணாம், மியூசிக்கில் என்ன வேர்ல்டில் என்ன மியூசிக் இருக்குது, அதோட தோற்றம் எது, அதோட இப்போ நிலைமை என்னங்கிறத பிரமாதமாக அந்த ஆப்பில் இருக்குது. மியூசிக் காலேஜில் வந்து ஐடிஐ கொடுக்குறாரு. ஐடிஐயில் வேர்ல்டு லெவலில் நம்ம இந்தியாவிலே சிறந்த ஐடிஐ எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது மாதிரி ஐடிஐலாம் வந்து நாங்கள் சார் காலேஜில் படிக்கிறப்ப ஐடிஐ ஸ்டூடெண்ட் காக்கி ட்ரெஸ்ஸு போட்டு காக்கி அரக்கால் ட்ரெஸ்ஸு சட்டை போட்டால் அதே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அதோட ஓரம் போகலாம். ஐடி பேசணும், ஐடி பயிரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த ஐடி ஸ்டூடெண்ட்டோட யூனிஃபார்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய இன்ஜினியர்ஸ், மெக்கானிக் இன்ஜினியர்ஸ் மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் மிக சிறப்பாக நான் திருவோணத்தில் தொடங்கி வச்சேன், திருவையாறில் தொடங்கி வச்சிருக்கிறேன். மிக அற்புதமாக அவர்களும் பயணிக்கிறார்கள். அவர்களும் நல்ல நிலைக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக. அதே போல் தான் இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ நான் மத்தியானம் 2 மணிக்கு போகிறேன் செய்யப்பட்டிருக்கேன். அதே போல் நம்முடைய கால்நடைத்துறை வளர்த்தராங்க, அதுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். அதே போல் நம்முடைய அக்ரிகல்ச்சர் காலேஜ் வளர்த்தராங்க, அதிலே லேப்டாப் கொடுத்துருக்கோம். இப்படி மாண்புமிகு முதலமைச்சர் முதல்ல எதிர்கட்சியெல்லாம் என்ன கேட்டாங்க, லேப்டாப்பை மறந்துட்டீங்க கொடுக்கல, ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அறிவித்தவொன்னா இது என்ன, அது 3வது 2வது 3rd இயருக்கு மட்டும் கொடுத்துருங்க. கலைஞர் பிள்ளை நம்முடைய தலைவர் அவர்கள் பொறுமையாக இருந்து இப்போ 2வது படிக்கிறவங்க 2nd இயர் படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு. தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கிற அனைத்து மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கறது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணம். மிக சிறப்பாக கல்வியில் கவனம் செலுத்துகிறாரு. அவர் ஒன்றே ஒன்று தான் கேட்குறாரு, ஓட்டு போட்டு கேட்டிருக்காரு. அவர் போகிற நிகழ்ச்சியில் என்ன இளைய தலைமுறை முதல் நீங்கள் எல்லாம் ஓட்டு போட போறீங்க, ஏன்னா இந்த உதயசூரியன் ஓட்டு போடணும்னு அவர் எங்கேயுமே கேட்குறாரு. நீங்கள் நன்றாக படிங்கள், உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு நான் தந்தையாக இருந்து இந்த அரசை நடத்துவேன், உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் மனசில் போட்டு செயல்படணும்னு கேட்டால் மிக அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள்லாம் படிக்கிறீங்க. நாங்கள் படிக்கிறப்ப இந்த மாதிரி வசதி வாய்ப்பு, போக்குவரத்து, லேப்டாப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே அசோகர் மரம் நட்டார், ஆலயத்தை சீர்வமைச்சார், இதெல்லாம் எல்லாரும் படித்தோம். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் ஆகணும். அதை விட ஆசிரியர்கள் வந்து அதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் ஆசிரியருக்கு 450 ரூபா சம்பளம் எஸ்ஆர்ஹெச்எஸில். இப்போ சம்பளமும் கூட, அவர்களுடைய பணியும் கூட இருந்தது. ஒரு ஆசிரியர் வந்து ஏதோ பழசை படித்தோம், நம்ம டிகிரி படித்தா, பிஎட் படித்தா அதை வச்சு சொல்லிக் கொடுக்குற காலகட்டம் இப்போ இல்லை. ஸ்டூடெண்ட் நல்லா விவரமாக கேட்குறான், நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க, தப்பாக சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு ஸ்டூடெண்ட் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட அப்டேட் போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் அந்த மடிக்கணினி. எனவே நல்ல சூழ்நிலையில் மாணவர்கள் மாணவிகள் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்களும் தங்களை தயார்படுத்தி பண்ணலாம். என்னை பொறுத்தவரையும் வந்து இன்றைக்கும் எங்களுக்கு பழைய ஸ்கூல் ஹெச்எம், எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் பலர் மறைந்து விட்டாலும் இருக்கிறவர்கள்ட்ட பயம் இன்றைக்கும் இருக்குது. நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம், அதானா எதானாலும் அவங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் தான். இன்றைக்கும் ஆசிரியர்களை மதிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெற்றோர்கள் எப்படி மதிக்கணுமோ அதை போல் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னுடைய குருவாக மதிக்கணும். அவங்களை வந்து மதிக்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அது கை கொடுக்கும். கல்வியாக கூட இருக்காது, உங்களுடைய ஒழுக்கத்தின் சார்பில் நிச்சயமாக மிகப்பெரிய இடத்துக்கு நீங்கள் செல்வீர்கள். எனவே அனைவரையும் வாழ்த்தி அப்படியே மாறுவது முதலமைச்சர் விரும்புகின்ற ஒரு எல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எங்கேயாவது ஸ்போர்ட்ஸ் டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறை போவோம், எப்பயாச்சும் போவோம் கிரவுண்டுக்கு. இப்போ அப்படி இல்லை. எந்த ஸ்டூடெண்ட்டு எதில் நல்லா ஆர்வமாக இருக்கானோ அதை வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு மினி ஸ்டேடியம் போட்டு
எந்தெந்த ஸ்கூலில் கிரவுண்டு வாய்ப்பு இருக்கோ அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி விளையாட்டுத்துறையில் வந்து செய்கிறோம். அதில் பல மாணவர்கள் முந்தைய போல இல்லை, பல இடங்களில் தன்னுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கபடி வந்து ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும் விளையாடுறதுனால இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக மிக சிறப்பாக பல ஊர்களில் பல டீம் வந்து விளையாடுற அளவுக்கு அதில் நம்மளுடைய துறை வந்து பெரிய டீம் தமிழ் கல்லூரி என்பது வரலாற்று சார்ந்த கல்லூரி. இந்த கல்லூரியை பொறுத்தவரை கலைஞருக்கு மறைந்த கலைஞர் ஐயாவுக்கு இந்த கல்லூரியோட முழு ஹிஸ்ட்ரி தெரியும். நான் மனு கொடுத்தப்பே சொன்னார், ஐயா பழைய கட்டடத்தில் தான் இருக்கும், தாவேரிக்கார ஓரமா அமையா அதில் பசங்களாம் டைவ் அடிப்பானுங்களை இப்போ அடிக்கலானுங்களா ரொம்பவே மனு கொடுக்குறப்ப 96 இல்லை இப்போ எல்லாம் அனுமதிக்கிறது இல்லையா, அதுலேருந்து அடித்ததெல்லாம் இப்போ நாராயணெல்லாம் அதுலேருந்து ஏறி மாடியிலேருந்து ஆகிரத்தில் குதிப்பாங்க. இப்போல்லாம் அது மாதிரி இல்லையா. அதே மாதிரி அவர் கலைஞர் வந்து இந்த கல்லூரியில் வந்து ஒரு துறையை இசைத்துறையை எடுத்து அதை கல்லூரியாக அறிவித்து அந்த கல்லூரிக்கு அங்கே கொண்டு போய் கட்டடம் கட்டி அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இசை பயில வெளியூர் மாவட்டத்திலேருந்து எல்லோரும் வந்து இசை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு கல்லூரியை உருவாக்கிய பெருமை நம்ம கலைஞருக்கு உண்டு. அதே போல் நம்முடைய இந்த கல்லூரி அரசர் கல்லூரி சத்திர நிர்வாகத்தில் இயக்குது. நான் பல முறை நம்முடைய அமைச்சர்கிட்ட சொல்லி பாவையாது சாப்பாடு நல்லா போட முடியல, சம்பளம் டீச்சர் கொடுக்க முடியல, டீச்சர் வேக்கண்ட் ஆனால் அதை ஃபுல்லப் பண்ண முடியல. நீங்கள் எந்த கலெக்டராக இருந்தாலும் இப்படி கையெழுத்து இப்படி கும்பிடணும். 4 கலெக்டர்லாம் பார்த்துட்டு இருக்கேன். 4 கலெக்டர் வாத்தியாரெல்லாம் போட்டு விடல சார். இப்போ இருக்கிற கலெக்டர் சார் எலெக்ஷன் முடியட்டும் சார், எலெக்ஷன் முடிஞ்சு நான் வெளியில் போயிடுவேன், அப்புறம் யாராச்சும் வர்றவங்கள வச்சுக்கிறேன். ஏன்னா நீ போட்டா நான் ஒன்றும் உங்களை தப்பாக சொல்லலாமா, நீங்களே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி போடுங்க. ஐயோ அது வேணாம் சார். அதுக்கு முன்னாடி தினேஷ் பொன்ராஜ், அதுக்கு முன்னாடி ஆலிவர் எல்லாரும் இந்த காலேஜில் ஒரு சவலப்பண்ண பேர் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவசியம் டெவலப் பண்ண வேண்டிய கல்லூரி ஃபியூச்சர் ஆஃப்டர் எலெக்ஷன் 2.0 கண்டிப்பாக நம்முடைய சத்திர நிர்வாகத்த கல்லூரிகளை இன்னும் சிறப்பாக அதை மேம்படுத்துவதற்கு பண்ணுவோம். இதை வந்து இது இருந்ததுனால தான் எனக்கு வந்து 3 வருஷம் தான் எம்எல்ஏ 2021 போய் பொன்முடிக்கிட்ட போட்டால் பட்டியலில் அவங்க இது இல்லையா திருவையாறு அரசு கல்லூரி இல்லைன்னா அந்த லிஸ்ட் எடுப்பார். உங்களுக்கு அப்போ அந்த அரசர் கல்லூரி திருவையாறு இது அரசு கல்லூரி, அது நீங்கள் அரசு உதவி பெறும் கல்லூரி, அதே எப்படி அதை கணக்கில் வரேன்னா ஆக முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். பார்த்தா 3 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து திருவையாறில் தஞ்சாவூரில் நம்ம அப்போல்லாம் அட்மிஷன் டயத்தில் பல பேரண்ட்ஸ் வந்து தான் பொண்ணை மற்ற காலேஜ் சேர்க்கணும், கெமிஸ்ட்ரி சேர்க்கணும், பிகாம் சேர்க்கணும், சிஏ சேர்க்கணும், எல்லாம் ரைட்டு. நான் இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸிபல் பாவாய் நான் கொடுத்த பேப்பரை எதுவுமே மிஸ் பண்ணார். சார் 120 தாண்டிடுச்சு சார், இதுக்கு மேலே அதில் போட முடியாது சார். அப்புறம் டைரக்டர் ஆஃப் இவர்கிட்ட எஜுகேஷன் ஸ்கூல் இது காலேஜ் ஹையர் எஜுகேஷன் பேசி விட்டு சொல்லி ஒரு 10% இன்க்ரீஸ் ஆச்சு என்னுடைய செட். இதுவரை நான் எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏ எந்த மாணவியும் சேர்க்காமல் விட்டதே கிடையாது. அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஐயோ அந்த பிள்ளைய வந்து ஒரே ஒரு பொண்ணு வந்து ஏமாத்தல் ஒரு பொண்ணு வந்துச்சு. அதுக்கு ஒரே பொண்ணு போன வருஷம் அது வந்து இதில் துந்தவிலையும் கிடைக்கல, எல்லாத்துலேயும் கிடைக்கல. அது வந்து நான் சொன்னேன், எப்போ இந்த போட முடியாதா, கிளாஸ்லாம் ஆரம்பிச்சாச்சா, நான் வேணால் திருச்சியில் இந்திரா காந்தி காலேஜில் சொல்லி அது மேனேஜ்மெண்ட் ஒன்று வாங்கித்தரேன். ஐயோ அவங்க அம்மா கும்பிட்டாங்க, எப்பா வேணாப்பா அடுத்த வருஷம் சேர்த்து ஏமா அப்படின்னா ஹாஸ்டல் எல்லாருக்கும் போகிறேன். அவனை ஆக்சுவலி ஆதரிச்சு என் பிள்ளை என்ன விட்டுட்டு போகணும் இதுதான் இப்படி இருக்கட்டு. அதை கூப்பிட்டு கிளாஸ் கவுன்சிலிங் எடுத்து போய் எல்லா பிள்ளைங்களும் படிக்குது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போல்லாம் அப்படி இல்லை. பொண்ணை நல்ல பொண்ணு அப்படின்னு சமாதானம் பண்ணி நாங்கள் சீட்டை வாங்கி சேர்த்து விட்டு இப்போ அது டிகிரி பிடிக்க போகுது. வருஷம் தேடி இப்படி ஒவ்வொரு ஆளாக நான் கூட எப்படியே படிக்கிறேன். இப்படி படிச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக படிக்குது. அதில் வந்து மிஸ்ஸிங் இல்லாமல் போகணும்னு நினைப்பான். பார்த்தா போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம்லாம் சீட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம்ல. அப்புறம் இவர் பிரின்சிபலுக்கு எழுதி இதில் ஒரு 4-5 பேரை சேர்ப்பேன். இப்படியே பிரித்து சேர்த்தப்ப துந்தவனாச்சியார் காம்படிஷனும் முடியல. அப்புறம் தான் உடனே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட தான் இது போகிறோம் அப்போல வரும், ஏதாவது கூப்பிடி வர வருத்தப்படுவாங்க, நல்லா பெரியமாக பேசுகிறாங்க, கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அப்போ 10 காலேஜ் செலக்ட் பண்ணாங்க, வெளிப்பட்டாங்க. ஒன்று வந்து நயினார் நாகேட்டரான் தேரடியாக என் தொகுதிக்கு திருநெல்வேலிக்கு வேணும்னு ஒன்று ஆகிட்டாங்க. அது என் மகனுக்கு தெரியும். முதலமைச்சர்கிட்ட நேராக கொடுத்தாரு. எதிர்கட்சிக்காரன் கேட்கலாம் போடுங்க. அடுத்து ஜிகே மணி, என் தொகுதியில் தருமபுரியில் காலேஜ் இல்லை, என் தொகுதி பெண்ணாகப்போ இல்லாது இல்லைன்னு அந்த வாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளாக வாங்குறாங்க. நம்ம எப்போ இவரை மந்திரியை பைபாஸ் பண்ணி போகிறதுன்னு கொஞ்சம் அச்சமாக அப்படி இருந்து எழுதி விட்டா, சந்திரா உனக்கு கிடையாதுப்பா
அதான் திருவேல காலேஜ் இருக்காரு. சரி இந்த இடத்த சரியாக வராது சொல்லி தான் முதலமைச்சர் மனை எழுதி நேராக போனேன். அறிவிச்சிட்டேன், ரெடி பண்ணிட்டாங்க. நான் இருந்தாலும் அறிவிக்கலாம், அடுத்த நாள் அறிவிக்கப்பேன். தலைவர் ரூமில் போய் கொடுத்தாங்க. என்ன காலேஜ் வேணும் ஐயா, ஏன் அப்படின்னு. இல்லை அந்த திருக்காட்டுப்பள்ளியில் இல்லை, இந்த பகுதியில் இருக்கிறான். அந்த ஊரில் ஏரியாவில் உள்ளவங்க பூரா ஒன்று திருச்சியில் சேரணும், இல்லைன்னா குந்தவிநாயச்சாரில் சேரணும், இல்லைன்னா சரபோஜியில் சேரணும். சரபோஜியும் சேர்க்க முடியல, எல்லாம் ஃபுல்லாகிடுது. பிள்ளைங்க ட்ராப் அவுட் அதிகமாகுது. பயப்படுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து வெளியில் கொண்டு போய் படிக்க வைக்க அப்படின்ட்டு அப்படியே வாங்கி தலையாட்டினாரு. வாங்கி பேப்பரில் எழுதி ஊருக்கு வந்து அப்போ வெள்ளிக்கிழமை கொடுத்தேன். ஊருக்கு காரில் வந்துக்கிட்டு இருக்கேன். 16 தாண்டாலும் ஃபோனில் பொன்படி வந்தார். சரி சத்ரா, ஏன்டா நான் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைண்ணா, நான் தான் 3 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ முடியாதுன்னா நீ தான் சத்திரங்கால பேச்சே நான் காலி பண்ணுறேன். சரி முதலமைச்சர் உடனே போகணுங்கிறாங்க. போட்டிருந்தேன், அவருடைய பெரிய புண்ணியமாக இருந்தேன். சொல்லுவேன் என்ன பண்ணிட்டாரு, முதலமைச்சர்கிட்ட போய் நான் 10 ஃபைனல் பண்ணிட்டேன், இது எதை இடப்பட்டது அவர்கிட்ட போயிருக்காரு. அவர் பார்த்தாரு, நயனார் நாகேந்திரா எதிர்கட்சி போட்டு இது பார்த்துட்டு வந்து ஒரு மந்திரி சாமிநாதன் ஒரு மந்திரி இருக்காரு வெள்ளை கோயில், அவருக்கு ஒரு காலேஜ் கொடுத்துருக்காரு. உண்மையிலே வெள்ளை கோயிலாம் காலேஜ் இல்லை. அதை ஒரு முதலமைச்சரே கருப்பு வளர கடி அடிச்சுட்டு தர அப்படின்னு எழுதியிருந்தார். திருக்காட்டுப்பள்ளி ஒரு அடுத்த நாள் ஹவுஸில் அறிவித்து இப்போ ஒரு நேரடிக்கு லேப்டாப் கொடுத்தாரு. 10,000 பேர் படிக்கிறார். பார்த்தா அது அந்த பிள்ளைங்கள்லாம் லேப்டாப் கொடுக்குறப்ப எப்படி இருப்பாங்க கேட்டால் நேமா கருப்பூர் அப்படின்னு நம்ம தொகுதி அந்த திருக்காட்டுப்பள்ளியை சுற்றி புதுதூர் சுற்றி பிலோ த பவர்ட்டி லைனு பேரண்ட்ஸ், குறிப்பாக பேரண்ட்ஸ் யாரும் படிக்காதவங்க, அவங்க பிள்ளைங்க இன்றைக்கி டிகிரி படிக்கிற அளவுக்கு அந்த கல்லூரி வர அருமையான வாய்ப்பு. கட்டடம் புது கட்டடம் ஆகிட்டேன். அந்த புது கட்டடத்தில் இன்னும் ஒரு 6 மாதம் போயிடுவாங்க. அடுத்த அகாடமிக் இயர் நிச்சயமாக எல்லா வசதியோட இப்போ நம்ம அதில் வந்து பக்கத்தில் இண்டோர் ஸ்டேடியம் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் கொடுத்த ஒரு தொகுதிக்கு ஒரு ஸ்டேடியம் கொடுத்தாரு 3 கோடியில். அதை அந்த இடம் இருந்துச்சு. அதனால் அந்த கல்லூரிக்கு பக்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் லேடிஸ் தனியாக, அதில் லேடிஸ் மட்டும் விளையாடுறத ஜென்ட்ஸ் பார்க்க முடியாது. அதெல்லாம் செப்பரேட் பண்ணி அந்த பக்கம் லேடிஸ் போகிறாங்கன்னா பேட்மிண்டன் விளையாடலாம். அப்புறம் அந்த இன்னொரு டென்னிஸ் பால் அது இருக்குது, எல்லாமே இருக்குது. அது மேப்பை காமிச்சாங்க. மிக அற்புதமாக அது எதிர்காலத்தில் திருவையாறு அடுத்த ஆட்சியில் திருவையாறுக்கு அதுக்கு இடம் கொடுக்கணும். முதல்ல 4 ஏக்கர் நிலம் வேணும். ஆதிராத்திகிட்ட கேட்டால் அந்த நல்லதுக்கு உட்கப்படாங்க. இப்போ வச்சு கணக்கு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த பதியெல்லாம் வேணான்னு விட்டு மறுபடியும் கேட்டுக்கிட்டே தொடர்ந்து சாமிகிட்ட ஏதாச்சும் ஒக்கப்படாத தர்மபுரம் எல்லாத்தையும் ஒரு 4 ஏக்கர் ஒக்க பண்ணி திருவையாறுலையும் ஒரு பிடிஸ் கிடையாது எதிர்காலத்தில் போடுறதுக்கான முயற்சியை விருப்பம் கூறி முன்னாடி காட்சி நேரத்தோட இவ்வளவு பேசக்கூடாது. இருந்தாலும் எல்லாரும் விவரம் தெரிஞ்சார்கள். முதலமைச்சர் ஆசைப்படுறது வந்து எல்லாரும் நல்லா படிக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதில் எனக்கு இந்த நாள் வந்து பணவச போனோம். ஒரு குப்பாவை ஜாக்கு அவங்க அப்பா அவங்க தாத்தா மிலிட்ரி பார்த்தா அந்த வீட்டில் 2 பொண்ணு ஒரு பையன், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைய என்னென்ன படித்தேன் என்ன இருக்கேன்னா எல்லாம் டிகிரி சொல்லிச்சு. ஒரு பொண்ணை மட்டும் நான் அக்கல் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஷாக் ஆகி என்ன பண்ணேன், நானும் எப்படி போயிருந்தோம். நீ வந்து நாகராஜா வந்தாரு. உண்மையிலே அவ்வளோ பெருமைப்பட்டா. எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக சாப்பிடக்கூட இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம். அது ஒரு அவங்க அப்பா மிலிட்டரியில் வேலை பார்த்தா, தாத்தா மிலிட்டரியில் வேலை தான், அப்பா வந்து படிக்கலை. ஆனால் அந்த ஃபேமிலியில் இந்த பொண்ணு வந்து இந்த நான்முதல்வர் திட்டம் ஸ்கீமை அப்ளை பண்ணி அதில் போய் சென்னையில் சேர்ந்து சென்னையில் ஹாஸ்டலில் இருக்குது. எல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்லிச்சு. இப்போ எனக்கு 9,500 தர்றாங்க. ப்ரிலிமினரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் 25,000 மாதம். அதுக்கப்புறம் நான் டெல்லி 2 வாட்டி இன்டர்வியூ போனோம். இப்போ டெல்லி போகிறப்ப 50,000 எனக்கு ஸ்கீமில் கொடுத்துருவாங்க. எனக்கு சென்னையில் வெல் எக்யூப்டு ரூமு, சாப்பாடு எந்த குறையும் இல்லை. நல்லா இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்டடி பண்ணுறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் 7 பேர் 8 பேர், அதில் 7 பேரும் நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம். அதில் நான் ஒரு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த கட்டம் நான் 1.5 வருஷம் இருக்குது. ஃபைனல் எழுதி நான் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகிடுவேன்னு சொல்கிறப்ப எவ்வளோ மகிழ்ச்சி. அது வந்து மாண்புமிகு முதலமைச்சரோட ஸ்கீமில் பொனவாசலில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள போய் கண்டுபிடிச்சு அதுக்கு போகிற அளவுக்கு அது முயற்சியை நான் பாராட்டுறேன். அது மாதிரி இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் ஒரு எய்மோட படிக்க நிச்சயமாக திராவிட மாடல் 2.0 அமைவதை எந்த சக்தியும் நான் கூட்டணியெல்லாம் பேசுகிறேன், அரசியலும் பேசுகிறேன். 2.0 அது நிச்சயமாக அதெல்லாம் கொடுக்கலாம், இன்னும் பலமாக நடக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி.